தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து சாபங்களும் நீங்க பெற்ற நன்னாள் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசாகும் என்கின்றது. இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் அழைத்திருக்கின்றார். சிறு திரும்பு கூட பல்குத்த உதவும் என்று கூறுவார்கள். அதை போன்று மனிதராக படைத்த நம்மிடம் அவர் ஒவ்வொரு பொறுப்பை தந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அழைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் நினைப்போம், நான் ஒன்றுக்கும் உதவாதவள், என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள், நான் அற்பமானவன் என்று எல்லாரும் வேதனைப்பட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் கூறுகின்றார், அப்படியல்ல. பலர் தள்ளின மூளைக்கல்லை பரமசியோன் மதில் பிரகாசிக்க செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே நான் உன்னை படைத்த நோக்கத்தை நிறைவேற நீ ஆயத்தமாக இரு, அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி ஓடு என்று கர்த்தர் அழைக்கின்றார். பிரியமானவர்களை, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு வேதாகமத்தில் பார்த்தோம் என்றால், சிலருக்கு போதிக்கும் வரம், சிலருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் வரம், சிலருக்கு சுகமாக்கும் வரம், இப்படி ஒவ்வொரு வரங்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதை போன்று நமக்கும் ஒரு வரத்தை வைத்திருப்பார், ஒரு திறமை வைத்திருப்பார். சில மாணவிகள் நன்கு படிப்பார்கள், சில மாணவிகள் நன்கு நடனம் ஆடுவார்கள், சிலர் நன்கு சமைப்பார்கள். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை வைத்துள்ளார். பிரியமானவர்களே, நாம் தான் நினைத்துக் கொள்வோம், எனக்கு ஒரு திறமையும் இல்லையே, நான் ஏன் படைக்கப்பட்டேன் என்று நினைத்துக் கொள்வோம். அப்படியல்ல. கர்த்தர் நமக்கென்று ஒரு திறமை வைத்து அதன் மூலமாக நாம் உலகத்தில் உள்ள மனிதர்களை ஆதாயப்படுத்த வேண்டும், அந்த திறமையை பயன்படுத்தி பிறரை மகிழ்விக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகின்றார். அப்படி நம் திறமையை நாம் கண்டுபிடித்து அதை நாம் பயன்படுத்தி பிறருக்கு நாம் பயன்படுகின்ற ஒரு பாத்திரமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரோ ஒருவரையோ அல்லது பலரையோ கர்த்தர் ஊழியத்திற்கு என்று ஏற்படுத்தியிருப்பார். காரணம், சில பேர் குழந்தை இல்லாமல் இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் எங்களுக்கு ஒரு குழந்தை தந்தால் நான் எப்படி சாமுவேலை அவனுடைய தாயார் அர்ப்பணித்தாலோ அதே போன்று அர்ப்பணித்திருப்பார்கள். ஆனால் பிள்ளைகளோ அந்த அர்ப்பணித்த பெற்றோர்களை கூட மறந்திருப்பார்கள். ஆனால் நாம் அதை உணர்ந்து, கர்த்தர் என்னை படைத்தது ஊழியத்திற்காகவே என்று உணர்ந்து உலக பிரகாரமான காரியங்கள் அனைத்தையும் விட்டு நான் கர்த்தருக்கு பிரியமானவள், கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார் என்று ஊழியத்திற்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் இதைத்தான் யாரோ ஒருவர் பலரிடம் எதிர்பார்க்கின்றார். அது மட்டுமல்லாமல் திறமையில்லாமல் காணப்படுகின்ற உங்களுக்கு உள்ள அந்த திறமையை வைத்து நீங்கள் மேலும் மேலும் பலப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் திறமையை வைத்து பல்வேறு மக்களுக்கு ஒரு ஆதாரமாக பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக பயன்படுத்த போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க உலக பிரகாரமான காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தருக்காக ஓட நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாத தடைகளை நீக்கி உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம்.
என் அன்பு தகப்பனை, இந்த வசனத்தின் மூலமாக உமது அழைப்பிற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நீர் எதற்காக எங்களை படைத்தீரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களை அழைப்பு விடுக்கின்றீர்களப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எந்த சகோதரியையோ சகோதரனையோ நீங்கள் உழைத்திற்காக அழைக்கின்றீர்களப்பா. அவர்கள் இந்த அழைப்பிற்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அல்லது தெரிந்து கொள்ளாமல் கூட இருக்கலாமாப்பா. அவர்களுக்கு நீங்கள் எதற்காக அவர்களை அழைத்தீர்கள் என்று புரிந்து கொள்ளும்படி அவர்களை போதியுங்கள். அது மட்டுமல்லாமல் திறமையற்று காணப்படுகின்ற சகோதரிகளுக்கு அவருடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ கிருபை தாங்க. எங்களுடைய ஆசீர்வாத தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.